கொத்துக்கறி ஆன் பண்ணவான்னு கேட்டேன். பண்ணி தொலை என்னதான் பண்ற? இதான் சொல்லிட கொத்துக்கறி கறி குழம்புன்னு. என்னது கொத்துக்கறி கறி குழம்பா? கொத்துக்கறி குழம்புன்னு இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு ஒன்றுமே மனப்பாடம் ஆகலை. சொல்லி கொடுத்துதான் அது ஜாமான்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரி எடு வீடியோ எடுக்கணும். சரியா பேசு. தொன்னு பேசிட்டுனா அடிச்சுக்கிறேன். ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணு பேசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து கொத்துக்கறி குழம்பு தான் பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க வெள்ளாம் கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு அந்த கொத்துக்கறி குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னன்றதை டீட்டெயிலா பார்க்கலாம். சரி வாங்க. சரி இரு வரேன் கிட்டக்க. 3 பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளியை வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து குட்டியாக நறுக்கல அப்படின்னா வந்து மிக்சியில் போட்டு அதோட பேஸ்ட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், தக்காளி பேஸ்ட்டாக. அதுக்கப்புறமேட்டு 3 பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ 4 போட்டு நல்லா கொஞ்சம் தட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். கறியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொத்தி வாங்கிக்கணும். நான் கொத்திருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொத்தி வாங்கினீங்கன்னா அந்த கொத்துக்கறி குழம்புக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து 100 ml வந்து நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு, கொஞ்சோண்டு மல்லித்தலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அதுக்கப்புறமேட்டு இதை வந்து நம்ம வந்து வெறும் வானலில் வந்து இதை வறுக்க போகிறோம். எண்ணெயெலாம் ஊற்றி வறுக்கலை. மல்லி 2 ஸ்பூன், அதுக்கப்புறமேட்டு 6 வரமிளகா, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சின்ன ஜீரகம். நான் வந்து பெரிய ஜீரகம் இல்லை, நீங்கள் பெரிய ஜீரகம் இந்த சோம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் சோம்பு எடுத்துக்கோங்க. நான் சோம்பு எடுத்துக்கல. இதை மட்டும் நம்ம இப்போ வந்து வதக்கிட்டு அரைச்சிட்டு கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு. நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை ஒன்று. அதான் இதை சொல்லிட்டேன், இருங்க. இப்போ தான் மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறமேட்டு சிக்கன் குழம்பு பவுட்ரு அது 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இதெல்லாம் தான் நம்மளுக்கு இப்போ வந்து கொத்துக்கறி குழம்பு வைக்க நம்ம போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி வெறும் வானலில் வந்து இதை வதக்கி அரைச்சிட்டு வந்துடும். வறுத்து அரைக்கணும். சரி, இதுக்கு இடையில பாருங்க, நான் நிஷா வறுத்து அரைக்கட்டும். ஆமாம், இங்கே பாருங்க தியா, உன் பொம்மையை காமிச்சிரு, கியாவை காமிச்சிரு. இது உன் பொம்மையா? தர்னிஸ் உன் பொம்மையை காமிச்சிரு. சரி, அம்மா ரெடி பண்ணட்டும், நம்ம சாப்பிடுவோம். மாடு 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 5 மாடு வருது. நிஷா ஏதாவது பழம் இருந்தால் போட்டு விட்ருங்க சார். பழம் சோறு இருந்தால் வச்சு விடு. அப்பா ரொம்பக்கு பழம் வாழைப்பழம் எடுத்துக்கொண்டே வை போ. வாழைப்பழம், சோறு, சாப்பாடு. ஆப்பிளா? ஆடா, மனுஷனுக்கு சாப்பிட்றதுக்கே ஆப்பிள் இல்லை, மாட்டுக்கு ஆப்பிளா? அந்த பிள்ளைக்கு வேற ஏதாவது எடுத்து கொண்டாந்து கொடுத்துரு. ஒரு மாட்டுக்கு மட்டும் பத்தியா? இதெல்லாம் நியாயம் இல்லாது. ஆப்பிள் எடுத்துக்கொண்டே இப்போ இங்கேருங்க, பிள்ளைங்களுக்குள்ள ஆப்பிள் எடுத்துக்கொண்டாயி கொடு நல்லது தான். இங்கே வருதுரி, வீட்டுக்குள்ளே வருதுரியே. பின்னாடி தக்காளி வெங்காயத்தை இருக்க முடிச்சிடாத. சரி, ஏதாவது ஒன்று கொடு, அந்த மாட்டுக்கு ஏதாவது ஒன்று கொடு. அதிலே பாதி கடிச்சுக்கோங்க, ஆளுக்கு 50-50 எடுத்துக்கோங்க. 50-50 எடுக்குதுங்களா? விரட்டி விட்டுரு. போங்க உங்கள் வீட்டுக்கு போங்க. பாப்பா சொல்லு, பாப்பா உங்கள் வீட்டுக்கு போங்க. விடு பாப்பா. சரி, நீ வா, கொத்துக்கறியை வை. அது வந்து எலி கடிச்ச ஆப்பிள். எலி கடிச்ச ஆப்பிளா? நல்ல ஆப்பிளாக இருந்தால் கொடுத்துருக்க மாட்டில்ல? சரி, அதுக்காக கேட்டுக்கிட்டேன். சரி, இப்போ என்ன பாருங்க, ஜாமெல்லாம் ரெடியாக இருக்குது. அப்போ என்ன நிஷா? சரி தம்பி, ஹாய் சொல்லு. இங்கே பார்த்து சொல்லணும், மரியாதைங்கிறது. பாப்பா ஹாய் சொல்லு. மரியாதை என்றால் என்ன? இப்போ நம்ம போட்டு மல்லி, வரமிளகா, ஜீரகம், இதெல்லாம் போட்டு வெறும் இதில் வந்து வதக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. பேன் வந்து ஹீட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளேயே வந்து நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். 100 ml. ஆமாம், நல்லெண்ணெயை ஊற்றியாச்சு. லைட்டாக நல்லெண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். இந்த எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ இடிச்சது. ஆமாம், இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 3 பச்சை மிளகா அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு வெங்காயம், குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயத்தை
இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து இது கோல்டு கலரில் வெங்காயம் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அப்படியே வதக்கிட்டாரு. ரோட்டுக்கு போயிடாத, நல்லா கலந்துடாதீங்க. இருடி, அப்படி ஒரு சீன் எல்லாம் வருதான்னு பார்க்குறேன்டி. இங்கே இப்படி வரையிலங்கிற ஜூம். ஒரு புத்திசாலி தான். ஏது ரோஜா பூ மல்லிகைப்பூ என்னென்னமோ கலக்கிக்கிட்டு இருக்கீங்க. புதுசா வாங்கிடுறாரு. கேமராவே ஆன் பண்ணல, நீ ஏன் பேசிக்கிட்டு இருக்க சொல்லு. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வந்து வதங்கிடுச்சு. நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். அங்கிட்டு ஒரு பக்கத்து சிங்க கதை ஓடிக்கிட்டு இருக்குங்க. இதை வதக்கணுமா? ஆமாம். எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம். சரி, அப்படியே வதக்கிட்டாரு. இங்கே பாருங்க. கதை சொல்லுப்பா தம்பி, மறுபடியும் சொல்லு. சிங்கம் வந்துச்சான். பாப்பாவுக்கு கதை சொல்லு, பாப்பாவுக்கு கதை சொல்லு. தியாவையும் அவங்க அப்பாவும் இருந்தீங்கன்னா நீ யாரு புள்ள? சரி, நீ கதையை சொல்லு, கதையை சொல்லு. அப்படியா பாப்பா? உனக்கு தெரியுமா சிங்கம் முழுங்கிருமா? சிங்கம் முழுங்கிருமா? சரி, அப்பா வீடியோ எடுத்துட்டு வரேன். இப்போ இங்கிட்டு 2 ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சிருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்திடலாம். கொத்துக்கறி இன்னைக்கு வேற லெவல். ஆமாம், இஞ்சி பூண்டை நம்ம போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டையும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வதக்கிடலாம். இப்போ அங்கிட்டு ஆமாம், வாங்க போய் வீடியோ எடுக்கணுமா? ஆமாம், போங்க. கதையை சொல்லிடுறேன் மறுபடி. சொல்லி விட்டதுல இருந்து தியா கடிக்கலையா? தியாவை கடிக்க வேணாமா? அம்மாவை தான் கடிக்கணுமா? அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்ன சொல்லு. நிஷானி சொல்லு, சும்மா சொல்லு. செல்வா குமார். சரி, கீழே விழுந்துடாது. சரி, விளாடுங்க விளாடுங்க விளாடுங்க. இங்கே வாங்க, நேரம் உட்காரு பாப்பா. உள்ள தள்ளி உட்காரு. இப்போ நெக்ஸ்ட் இங்கே நம்ம கறியை போட்டு வதக்கிக்கணும். கறி எல்லாத்தையும் கொத்துக்கறி நல்லா கடையில் கேட்டிங்கன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட கேட்பாங்க. ஆமாம், நல்லா கொத்தி விட்டு தந்துடுவாங்க. ஆமாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சது வரமிளகா, மிளகு, ஜீரகம் எல்லாமே இப்போ நல்லா கிளறி விடணும். அதுக்கு மிக்சியில் தண்ணி ஊற்றுற? கை கழுவானாங்க. கை கழுவுனியா? நான் ஏதோ ரெசிபி போல இருக்குன்னு நினச்சேன். இந்த மாதிரி கறியை வந்து நல்லா கிளறி விட்டுறணும். அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போய் அதில் சாரும். இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். வெறும் கொத்துக்கறி வேணுங்கிறவங்க தண்ணி நிறையா ஊற்றாமல் இருக்கலாம். கொத்துக்கறி குழம்பு வேணும், கொத்துக்கறி கிரேவி வேணுங்கிறவங்க வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி கறியை விட்டு வேக விட்டா போதும். எனக்கு கொஞ்சம் குழம்பாதான் வேணும், ஒரு 6 பேர் 7 பேர்த்துக்கு அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்க. நீ இப்போ என்ன செய்கிற? நான் தண்ணி ஊற்றி குழம்பா? ஏன்னா எங்களுக்கு நைட்டு கொஞ்சம் வேலை மிச்சம், அதனால். உப்பு போடையில் சொல்கிறது இல்லையா? உப்பு போட போகிறேன்னு சொன்னேன், எங்கள் காதில் என்ன? சரி, கவனிக்கல. நீங்கள் கவனிக்காமல் என்ன சொல்லக்கூடாது. உப்பு போட்டு இப்போ உப்பு போட்டு நம்ம கறியோட நல்லா பெரட்டணும். ஏன்னா அப்போ கறியில் போய் அந்த உப்பு போய் சாரும். இந்த வாசனையே வேற லெவலில் இருக்கு நிஷா. நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லி, மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் தூள், மஞ்சள் தூள் எல்லா தூளும் போட்டு இப்போ அதையும் நல்லா வதக்கணும். எவ்வளோ நேரம் வதக்கணும்? ஒரு 2 நிமிஷம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கட்டும். நம்ம இப்போ அங்கிட்டு போவோம். தரணி சார், ஆமாம், போர் அடிக்காமல் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும். தியா, நீ ஒரு கதை சொல்ல எனக்கு. பேய் கதை சொல்லு. ஒரு ஊரில் ஊம் போடு. பிங்கு யானை, பிங்கு கலரில் யானை, ரெட்டு கலரில் யானை, எல்லோ கலரில் யானை, எல்லா யானையும் வந்துச்சான். எல்லா யானையும் வந்து
அண்ணனுக்கு கதை சொல்லு. நானே சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? நீ சொல்லு. ஆ ம் ஆ கடிச்சிருச்சு. ஆ குத்தடி குத்தடி கண்ணம்மா அண்ணனுக்கு பாட்டு பாடிடு. குத்தடி குத்தடி கண்ணம்மா பாட்டு பாடு. குத்தடி குத்தடி அண்ணனுக்கு பாடு. சரி குத்தடி குத்தடி கண்ணம். ஆ சரி. ஆ குத்தடி குத்தடி கண்ணம்மா அண்ணனுக்கு பாட்டு பாடிக்காமி. குத்தடி பாடு. சரி நீ பாடுறா. குத்தடி குத்தடி கண்ணம்மா குனிஞ்சு குத்தடி கண்ணம்மா பந்தலிலே பாவக்கா தொங்குதடி டோலாக்கா. பாடு. அம்மா குளிக்கி குளிக்கி நடந்துக்க சொல்லுதா. கீழே விழுந்துடாது பாப்பா. பாப்பா புறா 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 கீழே விழும். இப்போ அங்கங்க இப்போ நம்ம ரெசிபி. கிரேவியாக வேணுங்கிறவங்க வந்து இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி கறியை மட்டும் வேக வச்சுக்கலாம். நான் வந்து குழம்பா வைக்க போகிறேன் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு செம்பு அளவுக்கு வந்து நான் இப்போ ஊற்றிக்க போகிறேன். நல்லா இருக்குமா? நல்லா கொதிச்சு வந்தோடனையும் நம்மளோட கொத்து கறி குழம்பு ரெடி ஆயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கருவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டுருவோம். லாஸ்ட்டாக வந்து மல்லித்தலையை போடுவோம். இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். சூப்பர் நிஷா சூப்பர். சாப்பாடு நல்லா இருக்குமா? நான் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ணுவோம்ல. குழம்பு கொதிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் பிரேக், டீ பிரேக். என்ன தின்னுக்கிட்டு இருக்காங்க காமி தம்பி? டீ பிரேக். ஆனால் எங்களுக்கு பிஸ்கெட் பிரேக், க்ரீம் பிஸ்கட், எம்மி எம்மி பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நிஷா ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, தியா பாப்பா ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சாப்பிடுமா கடி தர்னிஷா கடி. சாப்பிடுவோம்மாவா? சாப்பிடுவோம்மா? அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அங்கிள் ஆண்டிக்கெல்லாம் சாப்பிடுவோம்மானுங்கள். அங்கிள் ஆண்டியா சாப்பிடுவோம்மா? நான் தர்றேன், எங்கள் வீட்டுக்கு வாங்க தர்றேன் சொல்லு. சாப்பிட வாங்க சொல்லு. சத்தமாக சொல்லு. வாங்க சொல்லு. இவ்வளோ நல்ல புள்ளடி. நீ கூப்பிட்ற வாங்க சாப்பிட எல்லாரும் வாங்கன்னு சொல்லு. இவனும் நல்ல பையன் பண்ணா. நீ கூப்பிடு பார்ப்போம். இது ஒரு முத்தவை. இது மட்டும் முத்தவை. சரி எவ்வளோ நேரம் ஆகும் குழம்பு கொதிக்க? அப்பிருவியா? அப்போ கூடாது அண்ணன். சாப்பிடுங்க பருக்கு பருக்குன்னு சாப்பிடுங்க சீக்கிரம். பார்த்து ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. வீடியோ எடுக்கிற இடைவேளையில் இங்கே பிஸ்கட்டு சாப்பிட்டாச்சு. இப்போ ஸ்நாக்ஸு. இது என்னன்னா சோத்து வத்தலுங்க. உங்களுக்கு சோறு மிச்சம் ஆயிடுச்சுன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்து அந்த சோத்தை எடுத்து அது கூட கொஞ்சம் 4 ஜீரகமும் கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா பெசரி அப்படி இப்படி பிடிச்சி வச்சு தட்டில் வச்சு வெயிலில் வச்சு காய. ஏன்னா இங்கே குழம்பு நல்லா தக்க 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 தக்கன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கறி வேகணும். அதுக்கு இடையில கொஞ்சமாக டக்குன்னு ஏன்னா வந்து அடுத்தது வந்து என்ன செய்யணும்? 65 சிக்கன் 65 செய்யணும். அதெல்லாம் வந்து டைம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சோண்டு வயிற்ற பசிக்குதே அப்படின்ட்டு. மணி 3:30 ஆயிடுச்சு. இது எனக்கு சோத்து வத்தல் எடுத்து காமிங்க. கையில் எடுத்து காமி. இது சோத்து வத்தல்ல, இது பச்சரிசி மாவுல பச்சரிசி. இது பச்சரிசி வத்தல். அந்த இதில் எண்ணெய் சட்டியில் போட்டிருக்கிறது தான் வந்து சோத்து வத்தல். இது பச்சரிசி வத்தல். இது எல்லாமே நிஷாவே செஞ்சது தான். ஓகே. குழம்பு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் 65 போடணும். போட்டு தாக்கிடுவோம். ஓகே ஃபைனலி நம்மளோட குழம்பு வந்து சூப்பராக கொதிச்சிச்சு. நம்ம கொத்து கறியாக போட்டனால இங்கே பார்த்தீங்களா கறி லட்சணம் சின்னதாக அழகாக சூப்பராக வெந்துருது. ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மல்லித்தலையை வந்து தூவி விட்டுடலாம். இங்கே வண்டை பிடிங்க. இப்போ வந்து பொன் வண்டா, பெண் வண்டு, அது ஆண் வண்டு. சரி ஓகே நம்மளுடைய மல்லித்தலையை வந்து தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா சிக்கன் இன்னும் வந்து இந்த சிக்கனை வந்து 65 போடணும். அதனால் கோச்சிக்க வேணாம். இப்போ நாங்கள் வந்து அதனால ரிவ்யூ வந்து நானே பார்த்துட்றேன். சும்மாவே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச பொருளை போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து டேஸ்ட் பார்க்குறேன். தோசை கண்டியை வச்சு அடி குழம்பு கிண்டுவாங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் அதே உப்பு வரப்பெல்லாம் எப்படி இருக்குது? எல்லாமே கரெக்டாக கறியெல்லாம் நல்லா வந்திருக்கா? சூப்பராக வந்திருக்கு.
கறியை காட்டவா? நிஷாவுக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால, ஏன்னா புள்ள இப்போ தான் வந்திருக்கான். கறி நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்கு. கொத்துக்கறி குழம்பு வந்து சக்ஸஸ். சூப்பர், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆயிருச்சுங்க. சரி, ஓகே, நான் வந்து சிக்கன் 65 நான் செய்ய போறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாபா அதுக்கு நெக்ஸ்ட் இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கும். ஆமா, ட்ரை பண்ணுங்க. தர்ணிமா பாய் சொல்லுமா. பாய். தியாமா பாய் சொல்லுமா. பாய் பாய் சொல்லாட்டி இங்கே பாரு மொட்டை குஸ்கா.